இந்த வீடியோவில் தமிழ் மூவி நண்பன் பற்றி பார்க்கலாம். நண்பன் படத்தோட நடிகர்கள் யாரெல்லாம்னு பார்ப்போம். நண்பன் மூவியில் விஜய், ஸ்ரீகாந்த், ஜீவா, இலியானா, அனியா, சத்யராஜ் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை இயக்கியவர் சங்கர். இந்த படத்தோட இசை வெளியீட்டு மற்றும் இயக்குனர் சங்கருடைய நேர்காணல் இதெல்லாம் வெளியான அப்போவே இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமாக இருந்தது. சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர், மதுரை, தூத்துக்குடி போன்ற மாவட்டத்தில் அதிகமான திரையரங்குகளில் நண்பன் படம் ஓடியிருந்தது. நண்பன் படத்தோட தயாரிப்பாளர் ஜெமினி ஃபிலிம் சர்க்கியூட்ஸ். நண்பன் படத்தோட இசையமைப்பாளர் இசைப்புயல் AR ரஹ்மான். நண்பன் படத்தோட எழுத்தாளர்கள் இயக்குனர் சங்கர் மற்றும் கார்கி. இந்த படத்தோட பாடல்களை எழுதினவங்க பா. விஜய், நா. முத்துக்குமார், கார்கி அப்புறம் விநாயகா. நண்பன் படத்தோட நிர்வாக தயாரிப்பாளர் ராஜு ஈஸ்வரன். நண்பன் படத்தோட நடன இயக்குனர் பிரபாகரன் அப்புறம் ரசப். நண்பன் படத்தோட கதை மற்றும் திரைக்கதை ராஜ்குமார் ஹிரானி, அப்ஜத் ஜோஷி. இப்போ நண்பன் படத்தோட கதை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 10 வருஷத்துக்கு முன்னாடி ஐடியல் இன்ஜினியரிங் காலேஜில் படித்த ஃப்ரெண்டை பாரிவேந்தனை பார்க்குறதுக்கு ஃப்ளைட்டில் உடம்பு சரியில்லாத போல் நடித்து ஃப்ளைட்டில் இருந்து வெளியே வராரு ஸ்ரீகாந்த். அவரோட இன்னொரு ஃப்ரெண்டு தான் ஜீவா. 2 பேர் சேர்ந்து பாரிவேந்தனை தேடி ஊட்டி போகிறாங்க. இவங்க 2 பேரும் காரில் போகும்போது 4 வருஷம் காலேஜில் நடந்ததை பற்றி யோசிச்சுக்கிட்டே போகிறதா இந்த படத்தோட கதை. நண்பன் படத்தோட பாடல் எல்லாமே பயங்கரமாக ஹிட் ஆயிருந்தது. அஸ்கோலஸ்கா, ஆலிஸ்வெல், இருக்கானா இடுப்பு, என் ஃப்ரெண்டை போல யாரு மச்சான். காலேஜ் பிரின்சிபல் சத்யராஜ் செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் கொடுக்கும்போது கதை சொல்கிறது எல்லாமே ஸ்ரீகாந்த் யோசிப்பாங்க. ஜீவா குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுறவங்க. உடம்பு சரியில்லாத அப்பா, வயசாகி கல்யாணம் ஆகாமல் இருக்கிற அக்கா, காலேஜ் படித்து நல்ல மார்க் மற்றும் நல்ல வேலையும் கிடைக்கணும்னு ஆசை கனவோடு கல்லூரிக்கு ஜீவா போகிறாங்க. ஸ்ரீகாந்த் குடும்பம் மாத சம்பளத்தை வச்சு குடும்பத்தை பார்த்துக்கிறாங்க. அவங்க அப்பாவுக்கு தன்னோட பையன் இன்ஜினியர் ஆகணும்னு ஆசை. அவங்க பையன் படிப்புக்காக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு படிக்க வைக்கிறாங்க. ஸ்ரீகாந்துக்கு வைல்டு லைஃப் ஃபோட்டோகிராஃப் ஆகணும்னு ஆசை. அப்பாவோட ஆசைக்காக இன்ஜினியரிங் படிக்கிறாங்க ஸ்ரீகாந்த். பிரின்சிபல் சத்யராஜ் எஜுகேஷன் சிஸ்டம் மாற்றணும்னு சத்யராஜ் கிட்ட வாதாடுறாரு விஜய். ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிச்ச வாழ்க்கையை கொடுக்கணும்னு நினைக்கிறாரு விஜய். விஜய் ஃப்ரெண்ட்ஸு கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் எக்ஸாமில் கிளாஸ் ஃபஸ்ட்டு வந்துடுவார். சத்யன் புக்கில் இருக்கிற எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி எழுதுவார். இவரை மாதிரி ஆளுங்க நம்ம லைஃப்லேயும் இருப்பாங்க. சத்யன் விஜய் கிட்ட லைஃப்பில் யார் வின் பண்ணுறாங்கன்னு பார்க்கலான்னு சவால் விடுவார். ஆனால் கிளைமேக்ஸில் விஜய் அவங்க தான் வின் பண்ணுவாங்க. இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட் கதை, திரைக்கதை, இயக்கம், நடிகர் குழு, இசை, நகைச்சுவை, லொக்கேஷன் இதெல்லாம் தான் இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட். இந்த படத்தில் SJ சூர்யாவும் அனியாவும் நடிச்சிருக்காங்க. இலியானாவுக்கு அக்காவாக தான் அனியா நடிச்சிருக்காங்க. நண்பன் படத்தோட முதல் வார வசூல் ரூபாய் 57 கோடி. விஜய் ஒரு நேர்காணலில் நான் நடித்த என்னோட படத்தில் இந்த படம் வித்தியாசமான கேரக்டரில் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. நண்பன் படத்துக்கு அப்புறம் ஜீவா, ஸ்ரீகாந்த் நாங்கள் 3 பேரும் இன்னும் க்ளோஸ் ஆகிட்டோன்னு நேர்காணலில் விஜய் சொல்லியிருக்காரு. நண்பன் படத்தோட தகவல்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள்.